செங்கல் புயல் சென்னைக்கு அருகே 130 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதால் சென்னை மாநகரம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் உள்ள பல சாலைகள் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கின்றன. இது தொடர்பாக பொதுமக்களுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதும் மழைநீரானது குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள இந்த பிரதான சாலையானது தற்பொழுது அதிக கனமழையாக சூழ்ந்துள்ளதாலும் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த மழைநீர் தேங்குவது குறித்து பொதுமக்கள் நம்மிடம் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் வணக்கம், இப்போ இங்கே மழைநீர் ஒரு 3 அடி முதல் 4 அடி வரை தேங்கி இருக்கு. இது எப்பவுமே இந்த மாதிரி தேங்குமா, இல்லை இப்போதான் இந்த மழை நாள் தேங்கி இருக்கு அதிகமா? இல்லை சார், இது ஒரு 50 வருட காலமாகவே இந்த பகுதி ரொம்ப தாழ்வான பகுதி. சென்னை மாநகர மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கொஞ்சம் ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கப்புறமும் இந்த பகுதியை இன்னமும் மீட்கவே முடியலை. சென்னை மாநகராட்சி மிகவும் தாழ்மையான பகுதி என்றால் இது வள்ளுவர் குடியிருப்பு பகுதி தான். இந்த பள்ளி சாலையில் குறைஞ்சது பார்த்தீர்கள் என்றால் 4 அடி 5 அடி சாதாரண மழையிலே வந்துவிடும். இங்கே மழைநீர் காவாயை தென்கிழக்கு பருவமழையில் ஸ்டார்ட் பண்ணி இன்று வடகிழக்கு பருவமழை முடிகிற நேரத்தில் கூட இந்த காவாய் பணிகள் நடைபெறவில்லை. பாதியிலே ஆங்காங்கே விட்டு சென்று விட்டிருக்கார்கள். இந்த தண்ணி நன்றாக போக வேண்டும் என்றால் டேங்க் பண்ட் சாலையில் உள்ள மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து கொண்டு இந்த டேங்க் பண்ட் சாலை மழைநீர் காவாய் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மணல் மூட்டையை எடுத்தால் குறைஞ்சது 3 அடி தண்ணீர் கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும். அந்த வேலையை சென்னை மாநகராட்சி செய்யுமா என்னன்னு தெரியவில்லை. அடிக்கடிக்கு எங்கள் பகுதியில் மின் மோட்டார் வைத்து இறைப்பார்கள். இந்த முறை மின் மோட்டாரும் வரவில்லை, அதிகாரிகளும் வரவில்லை. ஏனென்றால் இங்கே தான் ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது, எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது. நான் பேசிக்கொண்டிருக்கிற 10 அடி தூரத்தில் தான் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிறது. அனைத்து அதிகாரிகளும் இந்த ரோடு வழியாக தான், பள்ளி சாலை வழியாக தான் போக வேண்டும். எந்த அதிகாரிகளும் இதற்கு எந்த ஒரு செவி சாய்க்காமல் இந்த மழைநீர் தேங்குவதை அப்புறப்படுத்தாமல் இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வயது 60. எனக்கு தெரிஞ்சு 23, 24 வயதிலிருந்து இப்படி தான் இருக்கிறது. 40, 45 ஆண்டு காலமாக இப்படி தான் தண்ணீர் தேங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு விடுவு காலம் என்பது சென்னை மாநகராட்சிக்கு நுங்கம்பாக்கம் ஹார்ட் ஆஃப் சிட்டி என்று சொல்கிறார்கள். ஹார்ட் ஆஃப் சிட்டியிலே இந்த நிலைமை என்றால் புறநகர் பகுதி எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நீங்களே அறியலாம். இதற்கு மாநகராட்சி அதிகாரிகளும் மத்திய மாநில அதிகாரிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து தண்ணீரை அப்புறப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு நன்றினா. குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த பள்ளிவாசல் பகுதிகள் முழுவதுமே குறிப்பாக இந்த மழைநீரானது கடந்த 25 வருடங்களாகவோ தேங்கி வருவதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பலமுறை கூறியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கடந்த இந்த வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக இந்த மின் மோட்டார்கள் வைத்து இந்த மழைநீரை அகற்றும் பணியானது நடைபெற்று வந்ததாகவும் இந்த முறை அது கூட நடைபெறவில்லை என பொதுமக்கள் சார்பாக குற்றம் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.